பிப்ரவரி 12க்கு பிறகு நடக்க இருக்கும், அதாவது 30 ஆண்டுகள் கழித்து நிகழும் சனி சுக்கிர சேர்க்கையானது 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் செல்வத்தையும் வெற்றியையும் குவிக்க இருக்கிறது. அதாவது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது மாற்றங்கள், கிரகங்களில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அவை சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளையும் இல்லை என்றால் தீமைகளையும் ஏற்படுத்தும். அப்படி இருக்கும் பொழுது சில நேரங்களில் நட்பு அல்லது எதிரி கிரகங்களுடன் இந்த சேர்க்கை நிகழலாம். கிரக சேர்க்கை நிகழும் பொழுது அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். அந்த வகையில் பிப்ரவரி 12ஆம் தேதி நீதிமான் சனி பகவான் மீன ராசிக்கு செல்ல இருக்கிறார். அப்பொழுது மீன ராசியில் ஏற்கனவே சுக்கிரன் பயணித்து வருகிறார். இதனால் மீன ராசியில் சனி மற்றும் சுக்கிரனின் சேர்க்கையானது நிகழ இருக்கிறது. சுமார் 30 ஆண்டுகளுக்கு பின் இந்த சேர்க்கை மீன ராசியில் நிகழ்வதால் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். அதில் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் மோசமானதாக, பிரச்சனைகள் நிறைந்ததாக இருந்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியும் செல்வத்தையும் பெற இருக்கின்றனர். இப்பொழுது மீன ராசியில் நிகழும் சனி சுக்கிர சேர்க்கையால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதில் முதல் ராசியாக மீன ராசி. மீன ராசி அன்பர்களே, மீன ராசியில் முதல் வீட்டில் சனி சுக்கிர சேர்க்கை நிகழ இருப்பதால் இந்த ராசிக்காரர்களுக்கு இனிமேல் நல்ல ஒரு மரியாதை கிடைக்க இருக்கிறது. தொழிலை பொறுத்த வரைக்கும் இதுவரை இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே பிப்ரவரி 12க்கு பிறகு ஒவ்வொன்றாக தீர்ந்து உங்களுக்கு நல்ல வெற்றியும் முன்னேற்றமும் அடைய இருக்கிறது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபமானது காத்து கொண்டே இருக்கிறது. சில சமயங்களில் திடீரென பண வரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதாவது மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏற்பட்ட பண சிக்கல்கள் அனைத்தும் இனிமேல் ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது. அதாவது தேவையில்லாத இடத்தில் சிக்கி இருந்த உங்களுடைய பணமானது தற்பொழுது உங்கள் கைக்கு வந்து சேர இருக்கிறது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே மீனராசி அன்பர்களே தேவையில்லாத பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்திருக்கும். தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம். இனிமேல் மீனராசி அன்பர்களுக்கு நடக்க இருப்பது அனைத்தும் நன்மைக்கே. முக்கியமாக இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கை துணை அவரது தொழிலில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு இனிமேல் உறுதுணையாக இருப்பார்கள். நீங்கள் எந்த ஒரு தொழிலை ஆரம்பித்தாலும் சரி, உங்களுக்கு அதற்காக மிகப்பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டாக, உதவியாக இருப்பார்கள். மீன ராசி அன்பர்கள், சில நாட்களாக பண ரீதியாக ஒரே ஒரு கஷ்டத்தை அனுபவித்து வந்திருந்தீர்கள். அந்த கஷ்டத்திற்கும் இப்பொழுது ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம். பிப்ரவரி 12க்கு பிறகு செல்வமும் வெற்றியும் வந்து குவிய இருக்கிறது. மீனராசி அன்பர்களுக்கு நீங்கள் உங்களுடைய வேலை பார்க்கும் அலுவலகத்தில் செய்யும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, அதில் உங்களுக்கு வெற்றி என்றது மட்டுமே காத்து கொண்டே இருக்கிறது. வெற்றியை தவிர தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லலாம். இதனால் இனிமேல் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நீங்கள் அடுத்த முயற்சியை செய்ய ஆரம்பித்தால் போதும், வெற்றி மேல் வெற்றி வந்து மீனராசி அன்பர்களுக்கு சேர இருக்கிறது. அடுத்தபடியாக மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, மகர ராசியின் 3வது வீட்டில் சனி சுக்கிர சேர்க்கை நிகழ இருக்கிறது. இதனால் மகர ராசிக்காரர்களின் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேம்பட ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது. மற்றவர்களுடனான உறவானது சிறப்பாக இருக்கும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவில் பலன்களை தேடி தர இருக்கிறது. நீண்ட நாட்களாக சிக்கி இருந்த பணமானது தற்பொழுது கைக்கு வர இருக்கிறது. நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் நல்ல உயர்வு ஒன்று ஏற்பட இருக்கிறது. பேச்சு, ஊடகம், மார்க்கெட்டிங், வங்கி தொடர்பான துறையில் இருப்பவர்கள் சிறப்பான பலன்கள் அனைத்தையும் பெற உள்ளீர்கள். அதாவது பேச்சு திறமையை வைத்து வேலை பார்க்கும் இடத்திலும் சரி, ஊடகத்திலும் சரி, மார்க்கெட்டிலும் சரி, அதாவது மார்க்கெட்டிங்கிலும் சரி, வங்கி தொடர்பான வேலையில் இருப்பவர்களுக்கு பணமழை வந்து குவிய இருக்கிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவில் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும். ஏற்கனவே மகர ராசி அன்பர்களுக்கு தைரியம் அதிகம். அதாவது தன்னுடைய வாயை வச்சே சமாளித்து எதை வேணாலும் சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு தைரியமான ஒரு பேச்சு மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. ஆனால்
பிப்ரவரி 12க்கு பிறகு அது 2 மடங்காக ஆக இருக்கிறது. அப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள், அந்த பேச்சு மூலமாக நீங்கள் கெடுதலால் நன்மை தான் ஒவ்வொன்றா செய்கிறீங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை திருப்பி தருது. அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் அது 2 மடங்காக இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை ஏற்படும் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். உடன் பிறந்தவர்களுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. மகர ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக ஒரு கஷ்டத்திற்காக ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பதற்காக யாராவது துணை வேண்டும் என்று நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. தற்பொழுது அந்த துணை உங்களுடைய உடன் பிறந்தவர்களாக மட்டுமே இருக்க போகிறார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மையும் காத்து கொண்டே இருக்கிறது. அடுத்தபடியாக 3வது ராசியாக ரிஷபராசி. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசியின் 11வது வீட்டில் சனி சுக்கிர சேர்க்கையானது நிகழ இருக்கிறது. இதனால் ரிஷபராசிக்காரர்கள் வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை மட்டுமே காண இருக்கிறீர்கள். நீங்கள் இனிமேல் உங்களுடைய வேலை பார்க்கும் இடத்தில் முன்னேற்றம் மட்டும் ஒவ்வொன்றாக ரிஷபராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது. புதிதாக ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என ஒரு எண்ணம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருந்தால் இந்த காலம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கிறது. புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உருவாகும் வாய்ப்புகள் தற்பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. வருமானத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல உயர்வு, நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு உயர்வு ரிஷபராசி அன்பர்களுக்கு இனிமேல் தொடங்க இருக்கிறது. முக்கியமாக பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் அள்ளி குவிய இருக்கிறது. வேலை தொடர்பாக வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் கிடைப்பதோடு அந்த பயணங்களால் நல்ல நிதி நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக சேர இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, முக்கியமாக நிதி ரீதியாக பலவிதமான நன்மைகள் அனைத்தும் பிப்ரவரி 12க்கு பிறகு நடக்க இருக்கிறது. அந்த நன்மை காரணமாக உங்கள் வாழ்க்கையானது அடுத்த கட்டத்திற்கு செல்ல இருக்கிறது. அப்படி அடுத்த கட்டத்திற்கு செல்லும் பொழுது எத்தனை துன்பங்களை இத்தனை நாட்களாக அனுபவித்து வந்தீர்களோ அந்த துன்பத்திற்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிட்டது என்று சொல்லலாம். இனிமேல் நீங்கள் தொடங்க இருக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, அது வெற்றியில் முடிந்துவிடும். நீங்கள் சொந்த தொழிலை செய்ய வேண்டும் என்று பல நாட்களாக கனவு கண்டு கொண்டு வந்திருப்பீர்கள். தற்பொழுது அந்த கனவும் நனவாக இருக்கிறது. உங்களுடைய சொந்த தொழிலை நீங்கள் பிப்ரவரி 12க்கு பிறகு ஆரம்பிக்க இருக்கிறீர்கள். அப்படி அந்த சொந்த தொழிலை ஆரம்பிக்கும் பொழுது அதில் வெற்றி வருமா, வியாபாரம் ஆகுமா இல்லையா என பல கவலைகளை மனதில் போட்டு வைத்து கொண்டு இருப்பீர்கள். அதை பற்றி எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படவே தேவையில்லை. பிப்ரவரி 12க்கு பிறகு நீங்கள் தொடங்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, அதில் உங்களுக்கு மேலும் வெற்றி மட்டுமே ஒவ்வொன்றாக காத்து கொண்டே இருக்கிறது. இதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி மட்டும் யோசித்து அதை நோக்கி செல்லுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு தோல்வி என்ற பேச்சுக்கே இடமே இருக்காது. அடுத்தடுத்து வெற்றி மட்டுமே குவியும். இதற்கெல்லாம் காரணமே 30 ஆண்டுகள் கழித்து நிகழும் சனி சுக்கிர சேர்க்கையால் மட்டுமே இவ்வளவு நன்மைகள் 3 ராசிக்காரங்களுக்கு நடக்க இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் வெற்றியும் செல்வமும் குவிய இருக்கிறது. இதனால் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது 3 ராசிக்காரங்க இருக்க போகிறீங்க. அதில் முதல் ராசி மீனராசி, 2வது மகர ராசி, 3வது ரிஷபராசி. உங்களுடைய மூவர் வாழ்க்கையிலுமே பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக தொடங்க இருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு நன்மை ஏற்படுமா, செல்வம் இப்படியெல்லாம் வருமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒவ்வொரு நன்மையாக நடக்க இருக்கிறது. இதனால் உங்களுடைய குடும்பமே சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை அனுபவிக்க இருக்கிறீர்கள். இனிமேல் நீங்கள் எதை செய்தாலும் சரி வெற்றி மட்டுமே, தோல்வி என்ற பேச்சுக்கு இடமே இல்லை.